எனக்கு என்ன அப்படின்னா, திடீர்னு வந்து டூர் போணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. போணும் அப்படின்னா, நம்ம என்னத்த யோசிப்போம் ஃபர்ஸ்ட்டு, நம்மளுக்கு தைக்க வேண்டியதெல்லாம் கரெக்ட்டா தச்சு குடுக்கணும் அப்படின்னு தானே யோசிப்போம். 3 நாள் டூர்ல 3 நாள் இருக்க போறோம். அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி நம்மளுக்கு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த 2 நாளைக்கு உள்ள துணியும், டூர்ல இருக்க போற 3 நாள் துணியும் மொத்தமா சேர்த்து இந்த 2 நாள்லயே ஸ்டிச் பண்ணி முடிச்சிரணும். ஃபோன எடுத்து ஒரு பாட்ட போட்டுட்டு ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சது தான் மொத்த துணியே 2 நாள்ல ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் டூர் போயிட்டு வந்து என்ன குடுக்கணுமோ, அத மட்டும் ஸ்டிச் பண்ணி குடுத்தா போதும். எல்லாத்தையும் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் தோணுது, 5 நாள்ல தைக்க வேண்டியது 2 நாள்ல தச்சு முடிச்சுக்கிறோம் அப்படின்னு. ஆனா அது கிடையாது. நம்ம 2 நாள்ல தைக்க வேண்டிய துணிய தான் இத்தன நாளா 5 நாளா வச்சு இழுத்துக்கிட்டே இருக்கிறோம். நம்மளால ஒரு விஷயம் முடியும் அப்படின்னு நெனச்சா அது முடியும். முடியாது அப்படின்னு நெனச்சுட்டா முடியாது. அந்த ஒரு நம்ம செய்ய போற செயலு கஷ்டமா, சிறுசா, பெருசா அப்படிங்கிறத பொறுத்து அது முடியுமா, முடியாதாங்கிறது கிடையவே கிடையாது. நம்ம என்ன எண்றோம், இது முடியும்னு நெனைக்கிறோமா, இல்ல முடியாதுன்னு நெனைக்கிறோமா? 2டே 2 ஆப்ஷன். இது முடியும் அப்படின்னு நம்ம நெனச்சு அத செஞ்சோமாக்க நம்ம அத முடிச்சுருவோம். முடியாதுன்னு நெனச்சோமாக்க அத நம்ம எத்தன நாள் ஆனாலும் செஞ்சே முடிக்க மாட்டோம். நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம், அம்மாடி இவ்வளோ பெரிய பள்ளத்தெல்லாம் எனக்கு தாண்ட முடியாது. அவ்வளோ தூரம்லாம் நடந்து வர முடியாது அப்படின்லாம் சொல்லியிருப்போம். பின்னாடி ஒரு நாய் வந்து தொரத்துனுச்சா, நம்மள விட உயரமா இருக்கிற, அகலமா இருக்கிற பள்ளத்தையே தாண்டி எகிறி குதிச்சு வந்துருவோம். அந்த மாரி தான். நாய்ட்டருந்து தப்பிக்கணுங்கிறது மட்டும் தான் நம்ம மண்டையில இருக்கும். இடையில பள்ளம் இருக்குதா, தாவு இருக்குதா எதுவுமே நம்மளுக்கு கண்ணுக்கே தெரியாது. நாயெல்லாம் போனதுக்கப்புறம் திருப்பி வந்து பார்த்தா தான் தெரியும், நம்ம இவ்வளோ தூரம் ஓடிக்கிறோமா, இவ்வளோ பெரிய பள்ளத்த தாண்டிக்கிறோமா அப்படின்ட்டு. அந்த மாரி தான் இந்த விஷயம். இதுக்காக நம்ம டெய்லி ஒரு நாய விட்டு துரத்தவா விட முடியும்? நாய் துரத்துறதா நெனச்சு நம்ம வேலையெல்லாம் ஃபாஸ்ட்டா செய்ய வேண்டியது தான். இது நான் மட்டும் சொல்லலைங்க. சிந்தித்து செல்வனாக அப்படிங்கிற புக்ல கூட சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன சிந்திக்கிறீங்களோ அதுவாகவே ஆக முடியும். ஒரு வருஷத்துல நம்மளால 10,00,000 சேர்க்க முடியும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, உங்களால 10,00,000 சேர்க்க முடியும். ஒரு வேளை சேர்க்க முடியாது, 10,00,000 சாத்தியமே இல்லன்னு நெனச்சீங்களாக்கா, அது முடியவே முடியாது. நெனப்பு மட்டும் தான் எல்லாத்துக்கும்